வணக்கம். நான் உங்கள் விவசாயி தம்பி. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதான்னு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வானத்தில் விமானம் போகிற சத்தம் கேட்டுச்சு. நான் முன்னாடியே ஓடி வந்து வியந்து பார்த்துட்ருப்போம். ஆனால் இப்போ சில மாதங்களாக நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்போல்லாம் வானத்தில் விமானம் போதோ அதை தொடர்ந்து மழையும் வருது. முதல்ல மழை வந்தால் ரசிக்க தோணும். இப்போல்லாம் பயந்தாங்க வருது. நீங்களே கொஞ்சம் மேலே அண்ணாந்து பாருங்கள், வானத்தோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. உண்மையிலே இதுதான் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்த வானமா? உண்மையிலே இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலைங்க. சரி, இதுங்கெல்லாம் தொடர்ந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தேடலில் போனோம்னா யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், கூகுளில், இன்டர்நெட்டில் அங்கங்கே பரவலாக பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் இந்த நொடி கூட செக் பண்ணி பாருங்கள். கூகுளில், இன்டர்நெட்டில், எங்கேனாலும், யூடியூப்பில், நியூஸில், எல்லா இடத்துலையுமே சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஆர்டிஃபிஷியல் சீட் க்ளவுடிங் மூலமாக செயற்கையாக மழையை வர வைக்கக்கூடிய ஒரு முயற்சி டெல்லியில் நடந்திருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி. பின்பு அவங்களே இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சில காரணத்தினால இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் நியூஸில் வந்தது. இப்போ என்னென்னா, இவங்க விஷயத்தோட இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மலை, இந்த ஆலாங்கட்டி, 24 மணி நேரம் ஆகியும் கரையாத ஆலாங்கட்டி, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. உண்மையிலே இது நடக்குதா இல்லை இது எந்தளவுக்கு? உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது.